கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத தன்வி குருவியோ ரொம்பவே பயத்தோட அந்த கிணத்துக்குள்ள விழ ஆரம்பிச்சுது. காளி, இனிமே இந்த தன்வி குருவியோட தொல்லை நமக்கு இல்ல. வாங்க காட்டுக்குள்ள போய் தன்வி குருவி இந்த காடை விட்டே போயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அப்படி சொல்லிட்டு அந்த பறவைகள் அங்கிருந்து போயிருச்சு. ஆனா உள்ள விழுந்த தன்வி குருவியோ, காளி அண்ணா, ராணி அக்கா, ஏன் என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டீங்க? என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அக்கா, ப்ளீஸ். இந்த கிணறு ரொம்ப இருட்டா இருக்கு, என்ன காப்பாத்துங்க. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா வந்த ஆசிப்புறா அந்த சத்தத்தை கேட்டுச்சு. இந்த கிணத்துக்குள்ள யாராவது இருக்கீங்களா? யார் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட பேரு என்னன்னு சொல்லுங்க. புறா அண்ணா, நான் தன்வி குருவி. என்ன அந்த ராணிக்காகவும் காளிக்காகவும் தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை எப்படியாவது வெளியே எடுத்துருங்க அண்ணா. இந்த கிணறு ரொம்ப குளிராவும் இருட்டாவும் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ குருவியே, அந்த காகங்கள் இப்படி பண்ணிருச்சா? இரு, உன்னை நான் எப்படியாவது